இயர் ஃபெப்ரவரியில் வந்து இந்த ரோடு வந்து டேம்பர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டம். அதுவும் போன வருஷம் ஃப்ளட்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இந்த ஸ்கூலோட கிராஜுவேஷன் டேக்கு வந்து நம்ம கமிஷனர் சார் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ வந்து சொன்னார், இந்த இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த ரோடு, இங்கே 3 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்கிற ரோடு எலெக்ஷனுக்கு முன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெண்டர்லாம் கிளியர் பண்ணி ஒர்க் முடிக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தார். எங்ககிட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து இப்போது இவ்வளோ நாள் ட்ரையாக இருக்கும்போது ஒரு வேலையும் நடக்கல டிஎன்இபி. இப்போ ஸ்கூல் திறக்கிறதுக்கு ரீஓப்பனிங் அப்போ வந்து இங்கே அந்த ஸ்கூல் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த மழையில் வந்து வெரி பத்தட்டிக். இது இன்றைக்கி நாங்கள் கேள்விப்பட்ட இந்த மாடு வந்து எலக்ட்ரிக்யூட் ஆகிருக்குங்க. ப்ரீவியஸ்லி வி ஹேட் டிசம்பர் மழையிலையும் எங்களுக்கு 2 நாய் வந்து இங்கே எலக்ட்ரிக்யூட் ஆகிருக்கு. இங்கே தோண்டிருந்தாங்க, அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஸ்கூலோட லெஃப்ட் ரைட் 2 பக்கமே ஓப்பன். இது எங்களுக்கு அங்கே பின்னால் கசாகன் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 பேர் இருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 3000-4000 பேர் இருப்பாங்க. வெரி ரொம்ப கஷ்டம். யாரும் கீழே கால் வைக்க முடியல, நடந்தும் போக முடியல, 2 வீலர்லையும் எங்களால் சுத்தம் பண்ண முடியல. எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ், லாரி எல்லாமே இந்த ரூட்டு தான் ஆக்சஸ் பண்ணி வந்து இது வந்து அந்த சைடு வந்து ஒன்றுமே மூவ் பண்ண முடியாது பீக் ஹவர்ஸில். இந்த நிலைமை நாங்கள் போன வருஷம் ஃபெப்லேருந்து அவசரப்பட்டுருக்கோம். நாங்கள் இந்த வருஷம் கமிஷனர் சார் வந்து பேசினதுக்கு அப்புறமா ஓகே கண்டிப்பாக வேலை முடிஞ்சுன்னு நினச்சோம். டெண்டரும் பாஸ் ஆச்சுன்னு நியூஸ் வந்தாச்சு அப்போவே. ஸோ வி தாட் பிஃபோர் ஸ்கூல் ரீஓப்பனிங் எல்லா வேலையும் முடிஞ்சிருந்தோம். இது வரைக்கும் எந்த வேலையும் அவங்க பண்ணல. அந்த கல்வெட் வேலை மட்டும் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து ஈபிக்கு வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தோண்டி போட்டிருக்காங்க. இப்போ இது எங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது பசங்க அனுப்புறதுக்கு செய்யறதுக்கு. இல்லை அவங்க இங்கே டேரக்டாக வரிசையாக போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளி அந்த பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வெரி க்ளோஸாக இருக்கும் அந்த பிட்டு. ஏன்னா அங்கேருந்து நடந்து வர பசங்க அந்த பிட்டை தாண்டி தான் வரணும். 2 பேரிகேட் போட்டிருக்காங்க. தே டிட்ன்ட் க்ளோஸ் இட் ஃபுல்லி. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. வண்டி வரவங்க மட்டும் இந்த இலிமினேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க அவ்வளோதான் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி கேர்லெஸ் ஒர்க் பை டிஎன்இபி. இது எந்த ரெஸ்பான்ஸு எங்களுக்கு தெரியல, நாங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் ட்ரைங் டு ட்ரா ஆஸ் மச் அட்டென்ஷன் ஃப்ரம் மீடியா. ஸோ ப்ளீஸ் எஸ்கலேட் இட் ஃபார் அஸ். ஜமுனா, ரெசிடென்ட் ஆஃப் எம்பசி ரெசிடென்சி. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறேன் நான். சவாரி ஸ்கூல் எம்பிஎஸ் ஸ்கூல் பிக்கப் பண்ணுறேன். இந்த ரோட்டில் போய் வந்து என்னோடய இடுப்புலாம் ரொம்ப வலியாகுது சார். ரொம்ப பெயினாக இருக்குது. ரோடு ரொம்ப வருஷமாக போடாமல் இப்போ போடுறேன் அதை போடுறேன்னு சுரண்டி விட்டுட்டு ரோடு இந்த மழை வந்து ரோடு ரொம்ப மோசமாகிடுச்சு. அதே மாதிரி இங்கே தண்ணி 2015 தண்ணி வந்துச்சு. அதே மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பேர் முழுகி போகிறாங்க. இப்போ ஒரு மாடு கூட இறந்து போச்சுன்னு சொன்னாங்க கரண்ட்டில் அடிபட்டு. அதே மாதிரி அங்கே கேமரா இருக்குது, அங்கே கூட அது மாதிரி தான் கரண்ட்டு ஷாக் அடிச்சு ஒருத்தர் 1 பாத்ரூம் போனார். அவரை கூட நாங்கள் தான் அடிச்சுட்டு இது பண்ணி காப்பாற்றிட்டோம். மாதிரி இந்த ரோடுனால ரொம்ப பிரச்சனை இருக்குது சார். குழந்தைங்களாம் நான் 3 ஸ்கூல் இருக்குது, சைக்கிள்லாம் இருக்குது, எம்பிஎஸ் இருக்குது, அப்புறம் வந்து கேசா கிராண்டு ஸ்கூல் இருக்குது. இந்த அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா எம்பசியில் ஃப்ளாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து இதுக்கு என்னென்னு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து இது என்னான்ட்டு மீடியாவில் போட்டு கொஞ்சம் நாங்கள் இது பண்ணோம் சார், தயவு செஞ்சு. நன்றி சார். என் பேர் பாலா.